வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ராக் 5 vs 5 கேம் பிளேடாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ப்ளே கொடுக்குறேன், லோட் ஆகுது. கைஸ், போன வீடியோவுக்கு வியூஸே கம்மியாக தான் போச்சு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், லோடிங் ஆகுது. லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதில் ஒரு டீமுக்கு ஒரு 5 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த 5 கேரக்டர்ஸ்க்கு ஒரு யூனிக் எபிலிட்டி இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்னொரு டீமோட பங்கர்ஸ், அவங்களோட டவர்ஸ்லாம் இது பண்ணணும். இது ரொம்ப நேரமாக லோடிங்லேயே காட்டுது. கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் போடுவோம் கைஸ். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி தான். ஒரு டீமில் 5 பேர் இருப்பாங்க. ஒரு கேரக்டர்ஸ்க்கு யூனிக் எபிலிட்டி இருக்கும். ஓகேவா? வந்துட்டா நம்ம எனிமி கொஞ்சம் கேரக்டர் பிளேன் பவருக்கு நான் அந்த கேர்ள் கேரக்டருக்கு காட்டவா? ஒரு கேரக்டருக்கு ஒரு யூனிக்கான கன்று வச்சுருப்பாங்க. வெப்பன்ஸ் எனிமி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம டிஃபெண்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணால் அந்த பாயிண்ட்ஸ் கம்மியாக கைஸ். இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க கைஸ். இப்போ நம்ம சீக்கிரமாக அட்டாக் பண்ண போகிறோம் கைஸ். இப்போது எனிமி பங்கு அடிச்சுட்டு இருக்கோம். நான் தெரில. நம்ம கேமை முடிச்சுடுவோமா? முடிச்சா நல்லது. அலங்கார பந்தலில் அந்த மாதிரி எனிமிக்கு வந்து ரீஸ்கோர் பண்ணுற பவர் இருக்குது. நம்மகிட்ட அந்த கேரக்டர் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. அதனால் ஓவராக ஃபீல் காட்டிட்டு இருக்காங்க. இதில் வந்து கேரக்டர்ஸ் அடித்தாலும் பாயிண்ட் காட்டுறேன். இந்த கேரக்டர் ஹவர் போர்ட் தான் ஒரு பவரு, ஸ்பெஷல் பவர். ஓரளவுக்கு முடிச்சோம் கைஸ். டிஃபெண்ட் பண்ணோம் கைஸ். இருங்க கைஸ், உள்ள போய் அடிக்கணுமே. இன்னும் ஓகே. ஸோ இவனுக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற பவர். ஓகே ஷிட், அவர் தான் வின் ஆகிருக்கான். ஏன்னா இப்போ வந்து மல்டிப்ளேயர் கேம்ஸு, நார்மல் கேம்ஸு இதெல்லாம் கிடைக்க கஷ்டமாக இருக்கும். ஒரு ஜிபிக்கு மேலே போகுது. இல்லைனா கிராஃபிக்ஸ் அவ்வளோவா இல்லை, ஸ்டோரி இல்லைன்னா அவ்வளோவா இல்லை. அதான் என்ன பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். அடுத்து என்ன கேம் போடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு போஸ்ட் அனுப்புகிறேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச கேமை சூஸ் பண்ணுங்கள். வந்து எங்கள் வாழ்க்கையை மண்டையாகும். நான் வச்ச பேர் வந்து ஃபயர் தான் உணவு பவர். நெருப்பு பால் சுட்டுட்டு இருப்பாங்க. நம்ம லீட் அட்டாக்கர் இவனை மட்டும் நம்ம லூஸ் பண்ணிட்டு அவ்வளோதான், ஓடி முடிஞ்சிடும். பெரிய லாவா பால் மாதிரி போடுவோம். அதான் அவனுக்கு ஸ்பெஷல் பவர். பி அலிஸ் ஐஸ். எல்லா டீமும் ஓவர் பவர் தான் இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? போயிட்டே இருக்கேன், பார்க்கலாம். சரியானுங்க. நான் கேரக்டர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக டிஃபெண்ட் பண்ணேன். ஏன்னா ஒரே ஒரு கேரக்டர் தான் எக்யூப் பண்ண முடியும், எக்யூப் பண்ணி ஆட முடியும். சாரி, முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணிகிட்ருக்கேன் எனிமியோட பவரை. ஸோ என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள். சரி, இதெல்லாம் நம்ம டிஃபெண்ட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம கொண்டு முடியும். ஓவர் பவராக 500 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது நம்மகிட்ட. அவங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. அவங்க லீடிங்கில் இருக்கானுங்க. இந்த ரன்னிங் ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் கைஸ். ரொம்ப பொறுமையாக போகிறான், அதை காட்டி இவனுங்களாம் வந்துடுறானுங்க. ஸோ ஒன்றும் ஐயோ 40 செகண்டாக இருக்குது இந்த கேமுக்கு. அதை பற்றி முடிக்கணும். ஆனால் நம்மளை முடிச்சிடுவானுங்க. முடிச்சாச்சு வந்து நம்ம தேர்ட் போனிடும். அவுட் ஆகணும். நம்ம செத்தோம் டிஃபெண்ட் பண்ணுறா ஆட்டோமேட்டட் செட்டிங்ஸ். சரி, ஓகே கைஸ், பை பை பை. தேங்க்யூ.